அண்மை செய்தி. திருமண மோசடி வழக்கில் சென்னை மண்ணடி காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திகை பிடித்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? தனியார் தொலைக்காட்சியினுடைய பெண் ஊழியர் ஒருவர் சமீபத்துல விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் மண்ணடியில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயிலினுடைய அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி என்பவர் அந்த கோயிலுக்கு இந்த பெண் சென்றிருந்த பொழுது அவரிடம் பழகியதாகவும், பின்னர் ஒரு நாள் அவர் வீட்டில் விடுவதாக கூறி அந்த கோயிலுடைய அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி தனது பென்ஸ் காரில் அழைத்து சென்று அவரை மயக்க மருந்து கொடுத்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். பிறகு அவரை திருமணம் செய்வதாக கூறிவிட்டு அவரை திருமணம் செய்து கொண்டு தன்னை மோசடி செய்து விட்டதாக அந்த பெண் கொடுத்திருந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அந்த கோயிலினுடைய அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நம்பிக்கை மோசடி, பெண்ணை மானபங்கம் செய்வது மற்றும் கொலை மிரட்டல், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது போன்ற சட்டப்பிரிவுகள் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த பெண் இது பற்றி முறையிட்ட பொழுது அவர் தன்னை மிரட்டியதாகவும் இந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் கொலை மிரட்டல் என்ற சட்டப்பிரிவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பதிவு செய்த நிலையில இந்த கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி என்பவரை தற்பொழுது தனிப்படை போலீசார் பிடித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் மகளிர் போலீசார், விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் தான் 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த கோயில் அர்ச்சகரை தற்பொழுது பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த இளம்பெண் கொடுத்த புகாரின் முகாந்திரம் இருக்கிறது. அந்த புகாரிற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் இந்த பாலியல் பலாத்காரம் என்ற சட்டப்பிரிவை சேர்ப்பதா என்பது குறித்து ஆலோசனை செய்து வருவதாகவும், விசாரணைக்கு பின்பு கைது நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.